வணக்கம். இந்த வீடியோவில் வித்ரன் டெலிவரி ஆப் எப்படி கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுன்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ரீசெண்ட்லி யூவிடல்ஆர்எஸில் வித்ரன் டெலிவரி ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வித்ரன் டெலிவரி ஆப்பை கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு ப்ரொஃபைல், அக்கௌண்ட் அண்ட் செட்டிங்ஸ், இன்டிகிரேஷன், வித்ரன் இன்டிகிரேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா கான்ஃபிகர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு டர்ன் ஆன் சப்மிட் கிளிக் பண்ணிவிட்டு கான்ஃபிகரேஷனை எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக கான்ஃபிகரேஷன் ஆகிருக்கு. ஓகே, ஸோ வித்ரன் டெலிவரியை எப்படி நம்ம ப்ளேஸ் பண்ணணும்னா நியூ ரோலை வந்துட்டு க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு க்ரியேட் ரோல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ரோல் நேம் டெலிவரி பாய் ஆர் டெலிவரி பர்சன் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கான ரோலை வந்துட்டு அசைன் பண்ணணும். ஓகே, இந்த ஒரு ஆப்ஷன் ஸ்டாஃப் அண்ட் செஷனில் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். மேனேஜ் ஸ்டாஃப் ரோல். ஸோ க்ரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறது மூலமாக இந்த ஒரு ரோல் க்ரியேட் ஆகிடும், டெலிவரி பர்சன் ரோல். இப்போது அந்த ரோல் நம்ம எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிற ஃபார்மசி ஸ்டாஃபுக்கு அசைன் பண்ண போகிறோம். ஸோ எந்த ஸ்டாஃபுக்கு நம்ம அசைன் பண்ண போகிறோம் அந்த ஸ்டாஃபோடைய நேம் மேலே எடிட் சிம்பிள் கிளிக் பண்ணி அசைன் ரோல், அதில் ரோல் நேமில் டெலிவரி பாய் செலக்ட் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுக்கணும். எஸ், அப்டேட் கொடுத்ததுக்கப்புறமா ஸோ இப்போ நம்ம நியூ சேல் பில் என்ட்ரி பண்ணுறது மூலமாக எப்படி வித்ரன் ஆப்புக்கு டெலிவரி புக் பண்ணுறோன்றதை செக் பண்ணலாம். ஸோ அதுக்கு சேல்ஸ் ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் ஒரு பேஷண்ட் நேம் வந்துட்டு நம்ம இங்கே என்ட்ரி போட்டுக்கலாம். ஸோ அந்த ஒரு கஸ்டமருக்கு நம்ம ஹோம் டெலிவரி எப்படி புக் பண்ணுறோன்றது இந்த ஒரு ஆப்ஷனில் செக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ பேஷண்ட்டோட நேம் டைப் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும்னா எடிட் பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்துட்டு நம்ம டெலிவரி லொக்கேஷன் அட்ரஸை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆர் எடிட் கஸ்டமர் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணி ரைட் மார்க் பண்ணோன்னா சேஞ்சஸ் ஆகும். இப்போ செலக்ட் பண்ணிட்டோம், ரைட் மார்க் பண்ண உடனே டெலிவரி லொக்கேஷன் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போது ஐட்டம் நம்ம என்ட்ரி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் சேவுக்கு நெக்ஸ்ட் ட்ராப் டவுன் இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறது மூலமாக புக் சேவ் அண்ட் புக் டெலிவரி என்ற ஆப்ஷன் இருக்குது, நியூ அப்படின்னு நம்மளுக்கு ஷோ ஆகுது. ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு டெலிவரி புக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். ஸோ இதில் வந்துட்டு வித்ரன் அப்ளிகேஷன் வந்துட்டு நம்ம எந்த ஒரு ஸ்டாஃபை வந்துட்டு அசைன் பண்ணுறோம் அந்த ஒரு ஸ்டாஃப் நேமாக வந்துட்டு இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டெலிவரி அட்ரஸ் ஆட் ஆர் சேஞ்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறது மூலமாக நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கே கூட நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இன்கேஸ் எடிட் பண்ணணும்னா எடிட் கஸ்டமர் டீட்டெயில்ஸ் ஆப்ஷன் பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணோம்னா கஸ்டமர் ப்ரொஃபைல் வெப்பில் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்துட்டு எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும் ஒன்ஸ், அப்புறமா லொக்கேட் ஆன் மேப். ஸோ இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா ஓடிபி வரும். ஓகே, ஸோ அந்த ஒரு ஓடிபி கஸ்டமருடைய மொபைல் நம்பருக்கு போகும், அதை என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்டேட். எஸ், பேஷண்ட் டீட்டெயில்ஸ் இப்போ அப்டேட் ஆகிருக்கும். ஓகே, இப்போ வெரிஃபை ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்டாஃபை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தோம்னா ஓகே, இங்கே வந்துட்டு லொக்கேஷன் மீன்ஸ் டிஸ்டன்ஸ் வந்துட்டு செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது ஆர்டர் ரெடியாக இருக்கும் டெலிவரிக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஒன்ஸ் கஸ்டமருக்கு டெலிவர் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரிப்போர்ட்டை இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு சிம்பிள் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணோன்னா ஸோ இங்கே பிக்கப் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். டெலிவர்டு ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோன்னா டெலிவரான ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு பார்த்துக்கலாம். சேம் லோகோ ஆப்ஷனை கிளிக் பண்ணி லெட்ஜர் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் இங்கே நம்ம வந்துட்டு ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். ஸோ ஈச் டெலிவரிக்கு ஸோ 2 வைட்டல் காயின்ஸ் டிடெக்ட் ஆனது ஒரு டீட்டெயில்ஸ் வந்துட்டு நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். அண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்ட்டு கூட நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகும். ஓகே, சேம் லோகோவில் டெலிவரி ரிப்போர்ட் ஆப்ஷன். ஸோ இந்த ஒரு ரிப்போர்ட் நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். ஓகே, சம்டைம்ஸ் ஸ்டாஃப் வந்துட்டு டெலிவர் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அந்த டைமில் அவங்க கேஷ் ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு அப்டேட் நம்மளுக்கு கேஷ் ரிசீவ் ஆனதுக்கப்புறமா நம்ம சாஃப்ட்வேரில் வெப்பில் வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். பிகாஸ் கேஷ் நம்மளுக்கு ரீச் ஆகணும். ஓகே, ஸோ எந்த ஒரு பில் வந்துட்டு ஸ்டில் இன்னும் கேஷ் ரிசீவ் ஆகாமல் இருக்கும், செட்டில் ஆகாமல் இருக்கும், அது இப்படி ஷோ ஆகும் நம்மளுக்கு. செக் பாக்ஸை வந்துட்டு நம்ம டிக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் கேஷ் ரிசீவ் பண்ண உடனே மார்க் செட்டில்டு கிளிக் பண்ணோன்னா கேஷ் வந்துட்டு ஃபார்மசி கவுண்டருக்கு ரிசீவ் ஆன மாதிரி அப்டேட் ஆகிடும். டன். ஓகே, ஸோ இந்த ரிப்போர்ட் டவுன்லோடபிள் இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம
சேல்ஸ் லிஸ்டிங்கில் வந்துட்டு செக் பண்ணோன்னா இன்கேஸ் ஆன்லைன் யூபிஐ பேமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ அது இங்கே வந்துட்டு நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் மூலமாக வித்ரன் டெலிவரி ஆப்பை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.